வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம், வாங்க போகலாம். எங்கள் வீட்டு கார்டன் பாருங்கள். கீழே வந்துட்டு இந்த மாதிரி அரளி செடி, அந்த கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அப்புறம் செம்பருத்தி செடி பூ பாருங்கள், செம்ம கலருங்க, டார்க் ரெட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கலருங்க. ஒத்த செம்பருத்தி தான், இந்த மருத்துவ குணம் படைச்சது. பூ தழை எல்லாமே ரொம்ப நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுங்க. அப்புறம் கத்திரி செடி சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டே 2 செடி தாங்க பொழிச்சிது. ஒரு கத்திரி செடி வச்சு அப்புறம் நல்லா மழை பாருங்களா, அந்த மழையில் என்ன பண்ணிச்சு, அப்படியே எல்லாம் அழுகிடுச்சு. 2 செடி மட்டும்தான் தப்பிச்சுது. அந்த 2 செடியில் கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்ங்க, பிஞ்சுதுங்க அது கத்திரிக்காய். கலர் நாட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பு சாம்பார் வச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. இதோட 3ஆம் முறையாக அறுத்துருக்கேன் நான், அதான் உங்ககிட்ட காட்டலான்னு. வாங்க அப்படியே நம்ம வந்துட்டு சூப்பராக இதுக்கு போகலாம், மாடிக்கு போகலாம். அப்படியே ஜாதி மல்லி செடியை பார்க்கலாம் பாருங்கள். இது வந்துட்டு கீழே அப்படியே ஒரு பிரான்ச் தொங்குச்சு பாருங்கள், அந்த செடி இது. இங்கே பறிச்சுட்டு அப்படியே மெத்த மேலே போயிட்டு ஜாதி மல்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு செடிக்கு 2 செடியாக வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் தோட்டத்தில் ஒரு செடி முன்னாடியே காமிச்சிருப்பேன் நான். இப்போ மாடியில் பாருங்கள், மாடியில் வந்துட்டு ஜாதி மல்லி செடி நிறைய பூ விட்ருக்கு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஜாதி மல்லி, குண்டு மல்லி, முல்லைப்பூ. அடுத்து ஜாதி மல்லி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குண்டு மல்லி, முல்லைப்பூ. பாருங்கள் எவ்வளோ பூ, எவ்வளோ அரும்பு விட்ருக்கு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செடி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பூச்செடியை வைங்க. உங்களுக்கு பிடிச்ச செடியை வச்சு நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கோங்க. நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் டைம் கிடச்சா கூட இதுக்கு தண்ணிலாம் பாய்ச்சிட்டு இந்த மாதிரி அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செடி வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அரும்பு பாருங்கள். இந்த ஜாதி மல்லி ஊசியாக இருக்குங்களா அரும்பு, இந்த செடிக்குள்ளே போய் மறைஞ்சிக்கும். அதை பார்த்து பறிக்கணுங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ பூ, அவ்வளோ அரும்புங்க, சூப்பராக இருக்குது பாருங்களா. என்ன விஷயம்னா, அது பூத்துட்ட பிறகு காஞ்சிச்சுன்னா அந்த இதை உடச்சி விட்டோம்னா புதுசாக துளிர் வந்து நமக்கு வந்துட்டு முக்கு வைக்குங்க. அப்படியே இருக்கக்கூடாது, பூத்து முடித்தோடனே உடச்சிடணும் அதை. இந்த இது பிடிக்கும் தெரியுமா என்னான்னு தெரில உங்களுக்கு டிப்ஸு. பாருங்கள் அரும்பு செமையாக இருக்குங்களா. எந்த செடியுமே சரி